மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு தடவை ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லவ் சொல்றான். ஆனா இந்த பொண்ணு ரொம்பவும் கோவப்படுறா. அப்பன்னு பார்த்து வேலைக்கு போற கேப்ல சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆனா ஹீரோ ரொம்பவும் கேரா பாத்துக்கிறான். அப்பவே இந்த பொண்ணுக்கு ஹீரோ ரொம்பவும் பிடிச்சு போகுது. இது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது கூட இந்த மாதிரி பசங்க நம்ம கூட லிவிங்ல இருக்க மட்டும் தான் ஆசைப்படுவாங்க. வேணும்னா ஒரு டெஸ்ட் வச்சு பாருன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹீரோ கிட்ட பப்புக்கெல்லாம் கூட்டிட்டு போய் லிவிங்ல எல்லாம் இருக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுலாம் பாக்குறாங்க. ஆனா ஹீரோ எனக்கு எதுவுமே தேவையில்ல, நீ மட்டும் போதும்னு சொல்லிட்டு உண்மையா இருக்கான். பட் நைட் அவங்க அப்பா கிட்ட நம்ம அம்மாக்கு எந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணா பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்க அப்பா நீ லவ்வே பண்ணாரா, சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கால் பண்ணி எப்பவுமே மீட் பண்ற ஒண்டர்லான்ற இடத்துக்கு வர சொல்றாங்க. சோ இவனும் போறாங்க. இந்த பொண்ணு என் கூடவே இருக்க ஃப்ரெண்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டா, அதனால எனக்கு ஆஸ்திரேலியா போற வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா இவங்க அம்மாவும் ஒத்துக்க வைக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுவான். அதனால ரொம்பவும் சந்தோஷப்படுறான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு எனக்கு ஆஸ்திரேலியா போறதை விட நீ தான் முக்கியம்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறா. அதை பார்த்ததுமே இவன் ஷாக் ஆகி வேற வழி இல்லாம லவ்வுக்கும் ஒத்துக்கிறான். ஆனா ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுங்க லவ் மட்டும் தானே பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது திடீர்னு மேஜிக் கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடறா. பார்த்தா அவங்க லவ் மேட்டர் அவங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிடுறாங்க. பட் வீட்டுக்கு வந்தா மாமா பொண்ணுக்கு இவனுக்கு நிச்சயதார்த்தமே பண்ணி முடிச்சிடறாங்க. இப்ப மாமா பொண்ணுமே போகும்போது என்ன பைக்ல விட சொல்றா. அப்ப பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது இதுக்கு மேல போனா இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவானு ஃப்ரெண்டு கால் பண்ணி வர சொல்லி ஃப்ரெண்டு கூட போக வைக்கிறான். ஆனா இந்த நிலைமையில ஹீரோயின் கிட்டயும் பேச முடியாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. அதனால ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது நீ டெய்லியும் குடிக்கிறியா, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுறியா, அது அவனுக்கு பிடிக்காம தான் அவாய்ட் பண்றான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு வீட்லயே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிரா. அப்பதான் ஹீரோவோட அக்காவோட பொண்ணு மூலியமா இவனை கல்யாணம் பண்ண போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. ஆனா ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட எல்லாமே சொல்லி என் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நீ மாறிவே இல்லையான்னு தெரியல, அதனால தான் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்றான். அப்பதான் இந்த பொண்ணு நான் உனக்காக எல்லாமே பண்ணுவேன் இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஹீரோட குடும்பத்துக்காக இந்த பொண்ணு மாறா. ஹீரோயின் குடும்பத்துக்காக ஹீரோவும் மாற ஆரம்பிக்கிறான். இப்ப அவங்க அம்மா கிட்ட இந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு லவ் சொல்லலாம் போறா. அப்பன்னு பார்த்தா அவங்க தம்பி அவங்க ஜாதி மதத்திலேயே ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க அம்மா ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோட லவ்வுக்கு ஒத்துக்காம சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அதனால இந்த பொண்ணுமே உங்க அம்மா சம்மதத்தோட வா இல்லனா வராதன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறா. இது தெரிஞ்ச ஹீரோட அப்பா அவங்க வைஃப் கிட்ட போயிட்டு நம்ம பிள்ளையோட சந்தோஷத்தை பார்க்காம உனக்கு ஜாதி மதம் முக்கியமா சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. ஆனா இவங்க இத்தனை வருஷமா நீ வேலைக்கு போற, எனக்காக நீ ஒண்ணு கூட வாங்கி கொடுத்தது கிடையாது, நானே தான் வேலைக்கு போய் எல்லாமே பண்றேன், இது எல்லாமே காரணம் என்னோட ஜாதிக்காரங்க தான் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஹீரோ நீங்க கடையே வச்சாலுமே அதை வாங்குறது உங்க ஜாதிக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து ஒன்னாதான் வாங்குறாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. பட் இதுலயுமே ஹீரோட அப்பா நம்ம வைஃப்காக எதுவுமே பணதில்லைன்னு சொல்லி அடுத்த நாள் டீ எல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாரு. அப்பன்னு பார்த்து இவங்க பொண்ணோட மாமியார் சரியில்லைன்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதனால ரொம்பவும் பிரச்சனை ஆகி டைவர்ஸ் வரைக்கும் வந்துடும். நம்ம ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணதுலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யாரா இருந்தாலுமே அந்த குடும்பத்துல ஒழுங்கா இருந்தாதான் எல்லாமே கரெக்டா நடக்கும்னு சொல்லி புரிய வருது. ஆனா இவங்க தம்பி பொண்ணை பத்தி யோசிக்கும் போது அந்த பொண்ணு ஹீரோட ஃப்ரெண்டை லவ் பண்ணிருப்பா. பட் தம்பி சண்டை போட ஆரம்பிச்சிடாரு. அப்பதான் ஹீரோட அம்மா அவனை என் வீட்டு பையன் மாதிரி தான் எல்லாமே மறந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. சோ இந்த கல்யாணத்தையும் முடிவு பண்ணி கடைசியில ஹீரோயினை ஹீரோக்கே கல்யாணம் பண்ணி வைக்க இவங்க ஒத்துக்கிறாங்க.